ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्रोत्रादीनिन्द्रियाण्यन्ये संयमाग्निषु जुह्वति शब्दादीन् विषयान्यन्ये இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலவிதமான யஜ்ஞங்களை பற்றி இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆன்மீக சாதனைகளையே யஜ்ஞமாக உருவகப்படுத்தி சொல்கிறார். இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுகின்ற விஷயம் புலனடக்கம். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த ஐம்பொறிகளை நாம எப்படி வசப்படுத்தி வைத்திருக்கிறோம், இதை பற்றி ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்திலிருந்து நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. இந்த ஞானம் நம்ம மனசுல நிற்கணும்னு சொன்னா புலனடக்க பயிற்சி மிக முக்கியம். புலனடக்கம் இல்லை என்றால் ஞானத்தை பெறவும் முடியாது, பெற்ற ஞானத்தை தக்க வைக்கவும் முடியாது. சாதாரணமா இந்த உலகத்துல நம்ம ஆரோக்கியமா வாழறதுக்கே புலனடக்கம் முக்கியம் இல்லையா? ஆன்மீக வாழ்க்கையெல்லாம் விட்டுடலாம். பொதுவா நம்ம உலகத்துல நீண்ட நாள் சௌக்கியமா வாழணும், உடல்ல நோய் நொடி இல்லாம வாழணும்னாலே இந்த இந்திரிய விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். முதல்ல என்ன, அந்நியே வேறு சிலர் ஸ்ரோத்ராதீன் இந்திரியாணி, ஸ்ரோத்ரம்னா காது முதலான இந்திரியங்களை சம்யம அக்னிஷு ஜுஹ்வதி. சம்யமம் அப்படின்னா என்ன? இந்திரிய சம்யம யஜ்ஞம். இந்த ஸ்லோகத்துல 2 யஜ்ஞங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது இந்திரிய சம்யம யஜ்ஞம். சம்யம அக்னிஷு ஜுஹ்வதி, சம்யமமாகிய அக்னியில் ஹோமம் செய்கிறார்கள். ஜுஹ்வத்தினா ஹோமம் செய்கிறார்கள். சம்யமம்னா என்ன அப்படின்னா நெறிப்படுத்துதல். இப்ப இந்த அஷ்டாங்க யோகத்துல தாரணா, தியானம், சமாதி என்று 3 சொல்லப்படும் இல்லையா? அது 3ஐயும் சேர்த்து சம்யமம் என்று சொல்வார்கள். பிரத்யாகாரம் அப்படின்னு அதற்கு முன்னாடி ஒன்று. பிரத்யாகாரம்னு சொன்னா பொறிகளை எல்லாம் வித்ரா பண்ணி வச்சுக்கிறது. தாரணானா அதை அப்படியே ஹோல்டு பண்றது. அதாவது காது, கண்ணு, நாக்கு, மூக்கு, தோல் இது எதையும் விஷயங்களில் சஞ்சரிக்க விடாமல், எதுவும் செய்யாமல் அப்படியே நிறுத்தி வைப்பது, அதான் தாரணா. அப்புறம் தியானம்னா உயர்ந்த பொருளை அதற்கு தியானம் செய்வதற்கு கொடுத்தல். சமாதி, அதுல அப்படியே ஒடுங்கி போதல். இது சகுண பிரம்மமோ நிர்குண பிரம்ம உபாசனையோ நாம் செய்கிறோம். வடிவமுள்ள பரம்பொருளை தியானம் செய்கிறோம், வடிவமற்ற பரம்பொருளை தியானம் செய்கிறோம். அப்படி தியான பயிற்சியெல்லாம் நம்ம ஈடுபடணும்னு சொன்னா கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோலால எந்த காரியமும் செய்து கொண்டிருக்க கூடாது. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணாதான் அங்க தியானமே நடக்கும் இல்லையா? ஆக சம்யமம்னு சொன்னா தாரணா, தியானம், சமாதி இது 3ம் சேர்ந்தது இந்திரிய சம்யம யஜ்ஞம். சில யோகிகள் என்ன செய்யறாங்கன்னா இந்த ஐம்பொறிகளை நன்றாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவற்றின் மூலம் எந்த செயலும் செய்யாமல் இருக்கிறார்கள், அதாவது சாதனை செய்யற சமயத்துல. வேறு சிலர் என்ன செய்யறார்கள், அந்நியே சப்தாதீன் விஷயான், ஓசை முதலான புலனின்ப பொருட்களை இந்திரிய அக்னிஷு ஜுஹ்வதி, இந்திரியமாகிய அக்னியில் ஹோமம் செய்கிறார்கள். ஜுஹ்வத்தினா ஹோமம் செய்கிறார்கள். இங்க இந்திரியமே ஹோமகுண்டம், அதுவே அக்னி. அதுல இந்த புலனின்ப பொருட்களை தான் அவங்க ஹோமம் பண்ற. புலனின்ப பொருள் என்ன? ஓசை, காதால ஓசையை கேட்கிறோம், கண்ணால காட்சிகளை பார்க்கிறோம், வாயால உணவெல்லாம் சுவைக்கிறோம். இப்படி ஒரு பொருளையும் கொடுக்கறாங்க. கொடுக்கறதே ஹோமம். இது எப்படி ஹோமம் ஆகும்னா இதுக்கு விஷய கிரகண யஜ்ஞம் என்று பெயர். விஷய கிரகண யஜ்ஞம்னா தர்மமான விஷயங்களில் இதை சஞ்சரிக்க விடுதல். காதால நான் என்னதை கேட்கிறேன், கண்ணால நான் என்ன விஷயங்களை பார்க்கிறேன், மூக்கால நான் எதை முகர்றேன், தோலால எதை தொட்டு உணர்கிறேன், வாயால் எதை சுவைக்கிறேன், இந்த விஷயத்துல தர்மமாக ஈடுபடுகிறார்கள். இது ரொம்ப நெறியோட செய்யறாங்க. இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, கட்டுப்பாட்டுடன் செய்கிறார்கள். முதல்ல சொன்னது பொறிகளை முற்றிலுமாக கட்டுப்படுத்தி வைத்திருப்பது. 2வது சொல்லப்படுது இவங்க அனுபவிக்கிறாங்க, ஆனா தர்மமாக அனுபவிக்கிறார்கள், முறையாக அனுபவிக்கிறார்கள், மிகையாகவோ குறைவாகவோ இல்லாமல், அதாவது என்ன தேவையோ அதை மாத்திரம் அனுபவிக்கிறார்கள். அப்ப காதுங்கிற இந்திரியத்தை கொண்டு நம்ம கண்ட விஷயங்களை கூட கேட்கலாம். எல்லா ஊர் உலகம், வம்பு, பொய், புரட்டு எல்லாத்தையும் கேட்கலாம். ஆனா பகவத் விஷயங்களையும் கேட்கலாம் இல்லையா? கண்ணால நல்ல காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம், சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கலாம். இதே கண்ணை கொண்டு கண்ட விஷயங்களை கூட பார்க்கலாம். அது மாதிரி ஒரு இந்திரியத்தையும் நெறிப்படுத்துதல் ஒரு யஜ்ஞம், விஷய கிரகண யஜ்ஞம். முதல்ல சொன்னது இந்திரிய சம்யம யஜ்ஞம். இப்படி புலனடக்கம் என்பது 2 விதமான வேள்விகளாக அழகாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் இங்கு வகுத்து கூறப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருமே இதை நன்றாக கடைபிடிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் போன் வச்சிருக்கோம், லேப்டாப் வச்சிருக்கோம், பல விஷயங்களை பார்க்கிறோம். இந்த உலகம் இடையறாமல் இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு வழியாதான் இது ஜன்னல் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள போய் மனதில் உட்கார்ந்து
கொள்கிறது. நாம் பார்க்கிற விஷயங்கள், நம்ம பார்க்கிற ஒரு என்ன சொல்றது, ரீல்ஸ், என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கிறோமோ அது எல்லாம் மனசுல போய் உட்கார்ந்து கொள்கிறது. அதே மனசை வச்சுதான் நம்ம ஜபம் பண்றோம், தியானம் பண்றோம், எல்லா பயிற்சிகளும் பண்றோம். இப்ப மனசு அமைதியாகும் போது அந்த எண்ணங்கள் மேலோங்குகின்றன. நம்ம எல்லாருமே இந்த மன போராட்டம், கவன சிதறல்களை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம எல்லாருமே இது கூட போராடி கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப என்ன செய்யணும்னா, பகவான் சொல்கின்ற இந்த இந்திரிய சம்யம யஜ்ஞம், விஷய கிரகண யஜ்ஞம், இந்த ரெண்டையும் நம்ம கடைபிடிக்க வேண்டும், இயன்றவரை கடைபிடிக்க வேண்டும். இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகியவற்றை நம்ம ஆன்மீக சாதனைகளை செய்யற நேரமாவது வேறொன்னும் செய்யாம, சில பேர் பேரலா நிறைய விஷயங்கள் செய்வாங்க இல்லையா. அப்ப சாமிஜி கூட சொல்வார், ஊஞ்சல்ல உட்காந்துட்டே நான் தியானம் பண்றேன், அப்புறம் நடந்துட்டே ஜபம் பண்றேன், அப்படிலாம் இல்லாம ரொம்ப போக்கஸ்டா மற்ற பொறிகளால எந்த வேலையும் செய்யாம ஒரு விஷயத்த மனசுல ஆழம், அப்பதான் தியானம்லாம் பண்ண முடியும். நம்ம நிதித்தியாசனம்லாம் பண்ணணும்னா சம்யமம் வேண்டும். சம்யமம்னா என்ன? தாரணா, தியானம், சமாதி. ஆக இந்திரிய சம்யம யஜ்ஞமும் நமக்கு வேணும். அப்ப இந்த கண்ணு காதெல்லாம் பகவான் எதுக்குதான் படைச்சார்? அதை பயன்படுத்தணுமே. ஆமா, பயன்படுத்தி தான் ஆகணும். யாராவது கூப்பிட்டா என்னன்னு கேட்கணும், உயிர் வாழறதுக்கு சாப்பிடணும். அப்போ இதை முறையாக விஷய கிரகண யஜ்ஞம், அளவாக தர்மமான முறையில் இந்த இந்திரியங்களை நாம் பயன்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அது என்னது? விஷய கிரகண யஜ்ஞம். இப்படி 2 விதமான யஜ்ஞங்கள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.